சம்மரில் நான் குட்டாக்கு கொடுக்குற 2 லஞ்ச் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு வெந்தயம் எடுத்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து சுட தண்ணியில் சோக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது சோக் பண்ண மூங் தால் அண்ட் ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் குக்கரில். நான் ரெண்டுமே தனியாக ஊற வச்சேன், நீங்கள் ஒன்றா கூட ஊற வச்சுக்கலாம். மூங் தாலுக்கு பதிலாக நீங்கள் துவரம்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சீரகம், பெருங்காயத்தூள், பூண்டு ஒரு பல் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சீரகத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக நீங்கள் கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். இப்போது சோக் பண்ணி வச்ச இந்த வெந்தயத்தை இது கூட ஆட் பண்ணிவிட்டு 4 விசில் விட்டு இறக்கிடலாம். இது மேஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு நான் வந்து கவு மில்க் ஊற்றுறேன். நீங்கள் வந்துட்டு கோக்னட் மில்க் இல்லை ஃபார்முலா கூட ஊற்றலாம். கோக்னட் மில்க் ஊற்றுனா இன்னும் ரொம்ப நல்லது. அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேபிஸ்க்கு கொடுக்கலாம். இது ரொம்ப வெயிட் கெயின் பண்ணும், அதே சமயத்தில் ரொம்ப பாடி கூலிங்காகவும் வச்சுக்கும். செகண்ட் ரெசிபி, இதுக்கு நான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஊற வச்சு ஒரு 1/2 அன் ஹவர். அதேமாதிரி மூங் தாலுமே 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் 15 மினிட்ஸ் கூட ஊற வச்சுக்கலாம். இதை கூட வந்து நான் வெஜ்ஜஸ் ஆட் பண்ணுறேன். ஸ்வீட் பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஃப்ரோசன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். சொரக்காய், நீங்கள் சொரக்காய்க்கு பதிலாக வந்துட்டு பீர்க்கங்காய் கூட ஆட் பண்ணலாம். இதோட கேரட் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம், சூப்பராக இருக்கும். சீரகம், பெருங்காயம், மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு பல் பூண்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு வந்து நாங்கள் 5 விசில், ஏன்னா வெஜிடபிள்ஸ் போடுறதுனால 5 விசில் விட்டு இறக்கிடலாம். இப்போது இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு பேபிஸ்க்கு கொடுக்கலாம். இந்த 2 ஃபுட்டையுமே கண்டிப்பாக இந்த சம்மரில் உங்கள் பேபிஸ்க்கு பண்ணி கொடுங்க. இது வெயிட் கெயின் அண்ட் பாடியும் கூலாக வச்சுக்கும். பேபிஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.